ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போறோம். மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. என்னென்ன மசாலா போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் 2 ஸ்பூனு. 1 ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் போட போறோம் 1.5 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கன் 65 மசாலா அது 2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். பெப்பர் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. ஒரு ஸ்பூன் கடல மாவு போடுங்க. கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா கலர் போடலாம். முட்டை நான் 1 போடுறேன். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். போட்டு எல்லாம் போட்டு நல்லா மசாலாவை நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், மசாலா நல்லா கலக்கியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் ஒன்றா வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா சீக்கிரமாக நல்லா மசாலாலாம் அதில் ஏறி இருக்கும். 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு, 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் அப்போயே பார்த்துக்கோங்க. உப்பு கிப்பு ஏதாவது பத்தலைன்னா அப்போயே ஆட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் விட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் போட்டுருங்க. சிக்கனை போட்டுடலாம். தனித்தனியாக போடுங்க, இதெல்லாம் எல்லாம் ஒட்டிக்கும். போட்டோன்னே இது பண்ணாங்க. கொஞ்சமாக திருப்பி பாருங்க. ஏன்னா கீழே அந்த மசாலாலாம் ஒட்டிக்கணும். என்ன ஒட்டாதுன்னா அந்த மாதிரி மசாலா போட்டிருக்கோம். நாங்கள் தெரியாது மசாலா. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. சரிதா, நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப பொரிஞ்சாலும் ஒரு கொஞ்சம் எப்படி ஒரு இருக்கு பாருங்க. நல்லா முறுமுறு நல்லா சிக்கன் 65 மசாலா நல்லா தடவி அதில் எப்படி வச்சிருக்கோம். நல்லா சூப்பராக இருப்பாங்க வறுத்தது.